ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலையிலே மீனும் சிக்கனும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. மத்தி மீன் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், மத்தி மீன். இதே போல் மீன் கிடச்சினா விடாதீங்க, இது நல்லாயிருக்கும், உடம்புக்கு நல்லது இந்த மத்தி மீன். சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. நான் க்ளீன் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். மீன் வாங்க சரி பண்ணுறது பாருங்கள். மீன் நான் எப்படி சரி பண்ணுறேன்னு பாருங்கள். மத்தி மீன் நல்லா மீனை வந்து நல்லா இந்த ஓரங்கள்லாம் நல்லா சரி பண்ணிக்கிட்டு இந்த போல் இந்த மாதிரி சைடில் வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. அது முள் இருக்கும். இந்த வர நல்லா க்ளீன் பண்ணிட்டு நான் க்ளீன் பண்ணிட்டு எல்லாத்தையுமே காமிக்கிறேன். சரி பண்ணிட்டேன். இது போல் கல் உப்பு வச்சு நல்லா சுத்தமாக போட்டு நல்லா இங்கே பாருங்கள், இந்தமாரி கையால் போட்டு நல்லா கிளறிடணும். அப்போ தான் மீன் நல்லா க்ளீனாக ஆகும். எவ்வளோ தூரம் நம்ம கழுவுறோமோ அவ்வளோ தூரம் நல்லா வந்துடும். போட்டு நல்லா போட்டு கழுவுனோம்னா அந்த உள்ள அந்த கொழப்பெல்லாம் நல்லா வந்துடும். மீன் இப்படி தான் க்ளீன் பண்ணணும். அப்போ தான் நல்லா சுத்தமாக இருக்கும். நான் க்ளீன் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். மீன் க்ளீன் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், மஞ்சத்தூள் போட்டு நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டேன். மஞ்சத்தூள் போட்டு நீங்கள் க்ளீன் பண்ணால் இன்னும் மீன் நல்லா அந்த மீன் வாடெல்லாம் வராது, நல்லா இருக்கும். பாருங்கள், இதுமாதிரி மஞ்சத்தூள் போட்டு நல்லா இப்படி கையை போட்டு நல்லா கிளறி விடுங்க. அப்போ தான் சூப்பராக இருக்குங்க. மீன் நல்லாவும் இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். குழம்பு வந்து எப்படின்னா அந்த கவிச்சி ஸ்மெல்லாம் வராது. சிக்கன் க்ளீன் பண்ணிவிட்டு வந்துட்டேன். மஞ்சத்தூள்லாம் போட்டு க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ நான் வைக்கிற மாதிரி நீங்கள் வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். தக்காளி ஒன்று போட்டுங்க. வீட்டு மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச தூள் தேவையான உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான காரம் எப்படி வேணுமே நீங்கள் போட்டுங்க. அடுத்தது இங்கே பாருங்கள், கல் உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுங்க. போட்டுக்கிட்டு அடுத்து மஞ்சத்தூள் போட்டுங்க. இவ்வளோதான் அந்த சிக்கனில் வந்து நம்ம எல்லாத்தையும் போட்டு இங்கே பாருங்கள், எல்லாத்தையும் பிசைஞ்சு நல்லா தக்காளி எல்லாம் கைவிட்டு நல்லா கரைச்சி இப்படி நல்லா போட்டு அடுத்தது இந்த வீட்டுத்தூள் மட்டும் போட்டு ஒரு தடவை நல்லா பிசைஞ்சு நல்லா ஒன்றா சேர்த்து பிசைங்க. சிக்கன் நல்லாயிருக்கும். இதேமாரி செஞ்சு பாருங்கள் வீட்டில். எல்லாத்தையும் இதுமாரி நல்லா கை ஒருக்க நல்லா போட்டு பிசைஞ்சிக்கணும். நல்லா போட்டு உப்பு எல்லாம் கரையணும்ல, அப்படி போட்டுல ஒரு தக்காளி நல்லா கசத்துடுங்க. தக்காளியே தெரியக்கூடாது. இது வந்து நல்லா இப்படி அமுக்கி நல்லா ஊற வச்சுருங்க. ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வைங்க. ஊற வச்சிட்டிங்கன்னா இந்த மிளகாத்தூள், இந்த உப்பு, இந்த தக்காளி எல்லாம் மிளகாத்தூளில் தான் எல்லாமே இருக்குங்களே, எல்லாம் சேர்ந்து ஒன்றா ஊறிடும். நல்லா ஊறும்போது நம்ம சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இதுமாரி ஊற வச்சுருங்க. மீன் பொரிக்கிறதுக்கு இங்கே பாருங்கள், இதேமாரி மீன் வாங்கிட்டு வந்தீங்கன்னா இதை போல் அழகாக கீறி விட்டுங்க. இதில் உள்ள செவில் ஃபுல்லாகவே எடுத்துடணும், எதுவுமே இருக்கக்கூடாது. நல்லா க்ளீனாக வச்சிங்க. வாளோடே பொரிங்க, நல்லா சூப்பராக இருக்கும். இதேமாரி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள். இப்போ உப்பு போட்டுட்டேன். மஞ்சத்தூள் போட்டுங்க. அது இதுக்கும் வீட்டுத்தூள் தான் நான் போடுவேன். வேறு எதுவுமே நான் சேர்க்கவே மாட்டேன். வீட்டுத்தூள் போட்டுங்க. எதெல்லாம் எல்லாமே இருக்குதுல்ல, கொஞ்சோண்டு கரம் மசாலா, கொஞ்சோண்டு காரத்தூள் போட்டுங்க. போட்டுட்டு லெமன், ஒரு பாதி லெமன் புழிஞ்சிங்க. பாதி லெமன் புழிஞ்சிக்கிட்டிங்கன்னா வீட்டுத்தூள், காரத்தூள், உப்பு, லெமன் இது வரையிலாம் நான் போடுவோம் மீன் பொரிக்கிறதுக்கு. நல்லாயிருக்கு. இதேமாரி பொரிச்சு பாருங்கள். இதே போல் ஒவ்வொரு மீனாக எடுத்து அழகாக அப்படி வச்சு விட்ருங்க. எல்லாம் இந்த கீரி இருக்கும்ல, இது உள்ளெல்லாம் போட்டு நல்லா சாந்து உரைக்கிற மாதிரி வச்சு விட்டிங்கன்னா இங்கே பாருங்கள். இதேமாரி நான் எல்லாத்துலேயும் வச்சுட்டு காமிக்கிறேன். மீன் மசாலாலாம் போட்டு தடவியாச்சு. நீங்கள் அழகாக எடுத்து அப்படியே ஊறிட்டு இன்றைக்கி விறகடுப்பில் தான் நான் சமையல் பண்ண போகிறேன். நான் விறகடுப்பில் சமையல் பண்ணும்போது நான் காமிக்கிறேன். அடுப்பில் சட்டி வச்சலாம். இன்றைக்கி விறகடுப்பில் தான் நான் செய்ய போகிறேன். அடுப்பில் இது ஒரு மண் சட்டி வாங்கிக்கிங்க. கருப்பு கலர் மண் சட்டி வாங்கிங்க, நல்லாயிருக்கும் குழம்பு வச்சா. சட்டி வச்சுட்டேன். சட்டி சூரியட்டு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கும், திட்டமான எண்ணெய் ஊற்றிக்கும். வெந்தயம் போட்டுக்கும். அடுத்தது ஜீரகம் கொஞ்சம் போடுங்க, நல்லாயிருக்கும். வெங்காயம் போட்டுக்கும். இது தாளிப்பு வடகம், குழம்பு வடை மீனுக்கு போட்டால் நல்லாயிருக்கும். அது கொஞ்சம் வந்து தூவி விட்டுருங்க. தக்காளி போட்டுக்கும். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுங்க. நல்லா வதங்கிடுச்சு. இந்த வதங்கினதுல நம்ம என்ன செய்யணும்,
இதில் வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி கொஞ்சம் அரைச்சி போட்டிங்கன்னா மீன் குழம்புக்கு நல்லாயிருக்கும், நல்லா கெட்டியாக வரும். இதையும் போட்டுடுங்க. அப்படியே போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கிடுச்சு. இங்கே பாருங்கள், அடுப்பு தண்ணியில் எப்படி அழகாக வதங்கி பாருங்க. அந்த நேரம் வந்து மிளகாப்பொடி வீட்டுக்கு மிளகாப்பொடி உங்கள் கார் தோணுன மாதிரி போட்டுருங்க. இதையும் போட்டு நல்லா அதில் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா அங்கே பாருங்கள், மிளகாப்பொடி, தக்காளி, வெங்காயம் அரைச்சி விட்டுக்கிட்ட அந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே ஒன்றா சரியாக வந்துட்டு பாருங்கள். இதே பேர் மீன் குழம்பு வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். புளி தண்ணி இப்படி ஊற்றி விட்டுருங்க. திட்டமான தண்ணி புளி தண்ணி ஊற்றி விட்டுருங்க. நான் உங்கள்கிட்ட ஒன்று காமிக்கிறேங்க பாருங்களா. சேண்டலியம்மா அழகாக தூங்குறாங்க பாருங்களா. அங்கே பாருங்களா, அவன் காலையிலேயே தூங்குறான். குழம்பு நல்லா கொதி வந்து இந்த நேரம் பச்சை மிளகா ஒன்று கீரி போடுங்க. அந்த குழம்பு நல்லாயிருக்கும். இந்தமாரி கீரி போட்டு வச்சிங்க. குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு. இங்கே பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. இந்த நேரம் இந்த மத்தி மீன் இப்போ பாருங்கள், மத்தி மீன் நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சள் தூள்லாம் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த நேரம் மீனை போட்டுருங்க. கொஞ்சமாக தண்ணி வச்சு நல்லா கெட்டியான பிறகு மீன் போடுங்க. அப்போ தான் மீன் உடையாமல் நல்லாயிருக்கும். மீன் நல்லா போட்டாச்சு. இங்கே பாருங்கள், இது அப்படியே வந்து நல்லா கொதி வந்த பிறகு நல்லா கெட்டியான பிறகு நான் காமிக்கிறேன். மூடி போட்டுரும். குழம்பு கொதி வந்துருச்சு. இங்கே பாருங்கள், நல்லா எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம வந்து கருவேப்பிலை கொஞ்சோண்டு தூவி விடுங்க. ஃபைனலாக இங்கே பாருங்க, நல்லெண்ணெய் ஊற்றுங்க. குழம்பு நல்லாயிருக்கும். எப்போதுமே நல்லா அழகாக இருக்கும், வாசனையாக இருக்கும் குழம்பு. இதுமாரி தோசை பேட்டி வச்சுங்க, மீன் உடையாமல் இப்படியே கிண்டி விடுங்க. மத்தி மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு அடுப்பில் வானல் வச்சிரும். நல்லெண்ணெயில் தான் செய்ய போகிறேன். வானலில் நல்லெண்ணெய் ஊற்றிடும். சிக்கன் கிரேவி வந்து நல்லெண்ணெயில் தான் செய்யணும். திட்டமாக நல்லெண்ணெய் ஊற்றிடும். சோம்பு போட்டுக்கோ. சோம்பு இது இருக்கு பாருங்க. மிக்சியில் பட்டை பட்டைனா சோம்பு இந்த எல்லா பட்டையும் கலந்தது இருக்குது பாருங்கள். நம்ம தாளிப்பு பட்டை வாங்குவோங்களோ அதில் ஃபுல்லாக போட்டு தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சி வச்சுக்கணும். சிக்கன் கிரேவிக்கு இதேமாரி அரைச்சி போடுங்க, சூப்பராக இருக்கும். அரைச்ச விழுத இந்த எண்ணெயில் போட்டுருங்க. வேறு எதுவுமே போடாதீங்க, எல்லாம் ஒன்றா அரைச்சி இதேமாரி கிரேவி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு, இதயப்பட்டிக்கு, தோசைக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்குமே நம்ம சாப்பிடலாம். இது தக்காளி, உப்பு இது மட்டும்தான் நான் போட்டு பாருங்க கலக்கி வச்சுருக்கேன் பாருங்க. இந்த விழுதோடு நம்ம என்ன செய்யணும், இதையும் போட்டுக்கணும். இதேமாரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதுக்குள்ள நல்லா கலக்கி விட்டுருங்க. எல்லாமே இந்த மசாலாலாம் ஒன்று சேர்ந்தது இப்போயே அம்மா அழகாக இருக்கும். இதேமாரி நீங்கள் அரைச்சி போடுங்க, சூப்பராக ஒரு நல்லா வரும். கிரேவி நல்லா திக்கலாக நல்லாயிருக்கும். நல்லா கிரேவி நல்லா வந்துருச்சு. இந்த டைம் நம்ம கரம் மசாலா கொஞ்சம் போட்டுப்போம், சிக்கன் மசாலா கொஞ்சம் போட்டுப்போம். இதிலே சிக்கன் நல்லா வெந்துடும். இதற்கு தண்ணி திட்டமான தண்ணி வச்சுங்க. தண்ணி வச்சுட்டிங்கன்னா கொஞ்சமாக தண்ணி வச்சுங்க. கிரேவிக்கு நிறையா வச்சுட்டிங்கன்னா தண்ணியாக போயிடும். நான் இது நல்லா மூடி போட்டு காமிக்கிறேன். குழம்பு நல்லா கொதி வந்துச்சு, கிரேவி நல்லா வந்துச்சு, சிக்கன் கிரேவி. இந்த டைம் வந்து நம்ம மல்லித்தழை நல்லா தூவி விட்டுட்டோம். மல்லித்தழை தூவிட்டு எப்போதுமே எந்த குழம்பு வச்சாலுமே நல்லெண்ணெய் கொஞ்சம் சேருங்க. குழம்பு டேஸ்ட்டு கொடுக்கும். கொஞ்சோண்டு எந்த மீன் குழம்பு, கறி குழம்பு, கிரேவி எல்லாத்துக்குமே நல்லெண்ணெய் சேருங்க. குழம்பு நல்லா இருந்துங்க. நல்லா திக்கெல்லாம் வந்துச்சு. சப்பாத்திக்கு, பூரிக்கு, இட்லி, தோசைக்கு எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். இதேமாரி வச்சு பாருங்கள். நீங்கள் சாதம் அடுப்பில் வைக்கிறதுக்கு தண்ணி வச்சிரும், உலை போட்டுடும். அடுப்பில் எண்ணெய் ஊற்றிக்கும், திட்டமான எண்ணெய் ஊற்றிக்கும். வந்துட்டு பாருங்கள், நிறைய நெஞ்சு போடுங்க, நல்லா வரும் பாருங்கள். பருப்பெல்லாம் போட்டு இதே மாதிரியே வீட்டில் பசங்க போட்டு நல்லாயிருக்கும் பாருங்கள்.
இப்போ எல்லாமே விறகடுப்பில் சமைச்சது தான். மீன் குழம்பு, மத்தி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் வந்து சாதம், சிக்கன் கிரேவி, ரசம், அப்புறம் மீன் பொரிச்சிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.